இந்தியா வந்து இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் செவரல் சப் நேஷனாலிட்டிஸ். ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சியும் ஒவ்வொரு மாதிரி. தமிழ்நாட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர் ஆண்டது நமக்கு வந்து தமிழ்நாடு பல விதங்களில் வந்து நமக்கு அது விதியின் நல்ல சலுகையான்னு தெரியாது. பல அதிர்ஷ்டங்கள்னு சொல்லலாம். ஏறக்குறைய நீதி கட்சி துவங்கின காலத்தில் 100 வருஷம் இங்க ஒருங்கிணைந்த வளர்ச்சி. இட்ஸ் அ ஸ்டேபிள் ப்ரோக்ராம். அதை எதிர்த்து யாரும் இங்க அரசியல் பண்ணவே முடியாது. பிஜேபி முயற்சி பண்றாங்க. இப்ப அதை எதிர்த்து அரசியல் பண்ண முடியாது. இப்ப எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் முழுக்க முழுக்க திராவிட தலைவர்கள்னு யார் சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன். அப்படிலாம் கிடையாது. ஆனா இந்த திராவிட கொள்கைகளை பிராக்டிஸ் பண்ணாலே அவங்க அரசியல் பண்ண முடியாது. அது அவங்களுக்கு தெரியும். அதை தவிர எம்ஜிஆர் கூட பதவி கருணாநிதி வந்து இதுல இருந்தாரு, பதவி எதிர்கட்சியில் இருந்தாரு. அரசியல் கட்சி தலைவர்களே சில பேர் வந்து தொடர்ந்து எதிர்கட்சி அரசியல் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி எம்ஜிஆர் போனவங்க இருக்காங்க. ஆனா அவர்கள் திராவிட கொள்கையில் நம்பிக்கை உள்ளவர்களாக, திராவிட கொள்கை ஊறியவர்களாக இருந்தார்கள். இவங்களை சுத்தி பக்கத்தில் வச்சுக்கிட்டு திராவிட கொள்கைக்கு எதிராக வந்து எம்ஜிஆரால் எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாது. ஒரு தடவை எடுத்து பார்த்தாருல, இன்கம் பேசிஸ் வந்து ரிசர்வேஷன் என்னாச்சுன்னு அவர் பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பக்கமே போகல. அப்போ தொடர்ந்து வந்து இவங்க இந்த 2 திராவிட கட்சிகள் இங்க ஆளுகின்ற காலம் வரை இங்க வந்து ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறது வந்து இங்க வந்து இருந்துகிட்டு